அன்பார்ந்த எனதன்மை யூடியூப் நேயர்களுக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்ப நம்மளை இம்சப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள், ரொம்ப இம்சப்படுத்துறதுக்காகவே கடவுள் சில நட்சத்திரங்களை படைச்சிருக்கார். அப்போ அந்த இம்சைப்படுத்துவதற்காகவே படைத்திருக்கிறார் என்று சொல்லி வரும்போது அந்த நட்சத்திரங்கள் 14 நட்சத்திரங்கள் இருக்குது. அது என்ன கர்ம நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. அதை ரொம்ப நாளாக பரிசித்து பார்க்கும்போது இது என்ன செய்கிறது, கர்ம நட்சத்திரங்கள் என்ன தாக்கத்தை கொடுக்கிறது என்று ஒரு ஆராய்ச்சி தன்மைகள் அதை நம்ம பார்க்கும்போது இந்த நட்சத்திரங்களில் கர்ம நட்சத்திரங்களில் நிற்கின்ற கிரகங்கள் நமக்கு நன்மை செய்கின்றதா அல்லது பிரச்சனையை கொடுக்கின்றதா என்ற ஒரு ஆய்வு அப்படிங்கிறது எல்லா மனிதனுமே பண்ணணும். நம்ம ஜோதிடத்துறையில் இருக்கிறதுனால அந்த ஆய்வை பண்ணித்தான். அப்படி ஆய்வை பண்ணும்போது என்ன நடந்தது, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது அது ஒரு பெரிய போராட்டத்தை குறிக்கிறது என்பது நிதர்சனமான உண்மையாகிவிட்டது. இப்போ கர்ம நட்சத்திரங்கள் 14. மேசத்தில் அஸ்வதி, ரிஷபத்தில் மிருகசீரிடம் 1-2 பாதம், மிதனத்தில் திருவாதிரை, கடகத்தில் ஆயில்யம், சிம்மத்தில் என்ன சொல்லணும் பூரம், கன்னியில் அஸ்தம், துலாத்தில் என்ன சொன்னான்னா சித்திரை, விருச்சிகத்தில் என்ன சொன்னான்னா அனுசம், தனுசில் மூலம் கேட்டை, மூலம் போராடம் உத்திராடம், மகரத்தில் அவிட்டம் 1-2 பாதம், கும்பத்தில் என்ன சொன்னால் புரட்டாதி 1-2-3 பாதம், புரட்டாதி நட்சத்திரம், மீனத்தில் உத்திரட்டாதி. ஓகேவா? இந்த மாதிரி என்ன சொன்னான்னா இது கர்ம நட்சத்திரங்கள் என்பதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்கு நாம் எப்படி இருந்துக்கிட்டோம்னு ஏற்கனவே சில வீடியோக்கள் போட்டிருக்கோம். இப்போ திரும்ப ரெப்ரெஷ் பண்ணுறோம். இந்த ரெப்ரெஷ் பண்ணி நம்ம எடுத்து இதிலிருந்து நீங்கள் இலகுவாக தப்பிப்பதற்கு என்ன வழிகள் என்பதை சொல்லும். இலகுவாக தப்பிக்கணும் இல்லையா? இப்போ இலகுவாக தப்பிப்பதற்கு தான் வழி சொல்லணும். அப்போ இலகுவாக தப்பிப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது இப்படிங்கிறது. இந்த அஸ்வதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்துருச்சு, உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த அஸ்வதி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால் எந்த ரூபத்தில் பாதிக்கும் அப்படின்னா, கேது என்று சொல்லக்கூடிய கிரகம் எங்கே இருக்கிறதோ அந்த கேது என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல பாதிப்பு உண்டு. அப்போ அந்த அஸ்வதி நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷம் என்று சொல்லக்கூடியது சூரியன். அவர் எங்கே இருக்கிறாரோ இந்த 2ல் ஒன்று பாதிப்பு. ஒன்று கேதுவால் பிரச்சனை இருக்கலாம் அல்லது சூரியனால் பிரச்சனை இருக்கலாம். அப்படிங்கிறது எல்லோரும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தெரிஞ்சு வச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, அஸ்வதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால், அது ஆக்டிவேஷனில் இருந்தால், ஏதாவது ஒரு திசையோ புத்தியோ அதிலிருந்து நடத்தினாலோ ஒரு அந்தரங்கள் நடத்தினாலோ ரொம்ப நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். அதில் கிரகம் இருக்குங்க, இருந்தாலும் என்ன சொன்னான்னா பெரிய பாதிப்பு இல்லை. பாதிப்பு 2ல் ஒன்று கண்டிப்பாக கொடுக்கும். ஒன்று சூரியனால் வரலாம் அல்லது கேதுவால் வரலாம். இதை நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆகணும். அப்போ இந்த எதிர்கொண்டு அதோடைய தாக்கத்தை நம்ம என்ன சொன்னோம் குறைக்கலாம். ஆனால் 100% சுத்தமாக வாஷ் அவுட் பண்ண முடியாது. அப்போ அஸ்வதி நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் முந்திரி பருப்பு சாப்பிடக்கூடாது. முந்திரி பருப்பு தானம் பண்ணணும். இருந்துட்டால் அந்த விதி அதுதான். தானம் பண்ணுவதனால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா பாதிப்பு வராது. சாப்பிடாமல் இருந்தோம்னா என்ன சொன்னால் ஒரு 80% வரைக்கும் நமக்கு 80-85% வரைக்கும் பாதிப்பு வராது. அப்போ நம்ம இதிலிருந்து என்ன சொன்னோன்னா இந்த உணவை தவிர்க்கணும், இந்த உணவை தானம். இதுதான் பிரச்சனை. அதுக்கடுத்து மிருகசீரிட நட்சத்திரம் 1-2-3 பாதங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால், மிருகசீரிட நட்சத்திரம் 1-2 பாதங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அது கர்ம தோஷத்தை பண்ணும்.
அது என்ன மாதிரி கர்ம தோஷத்தில் பண்ணோம் அப்படின்னா, செவ்வாய் எங்கே இருக்கிறது, மிருகசீரிடம் என்று சொன்னால் செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறதோ அது அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு சேட்டை பண்ணலாம். அல்லது குரு, மிருகசீரிட நட்சத்திரத்துடைய தோஷம் என்பது குரு. அந்த குரு வந்து எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்தில் வந்து பாதிப்புகளை உண்டு பண்ணலாம். இந்த ரெண்டுக்குள்ளே தான் வரும், வேறு எதுக்குள்ளே வராது. இதோடைய திசைகளோ புத்திகளோ அந்தரங்களோ சூட்சுமங்களோ நடக்கும்போது நீங்கள் மிக கவனமாக தான் இருக்கணும். அந்த காலங்களில் வந்து என்ன செய்யணும்னா, நீங்கள் வந்து தேங்காய் சாப்பிடக்கூடாது. தேங்காய் சார்ந்த தேங்காய் சாதம், தேங்காய் பால், இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து நீங்கள் அறவே வந்து மிருகசீரிடம் 1-2 பாதங்களில் இருந்து கிரகங்கள் இருந்தால் நீங்கள் அவாய்ட் பண்ணுவது சாலச்சிறந்தது. அதை வந்து தானம் பண்ணுங்கள். ரெண்டாவது என்ன சொன்னான்னா வந்து, இப்போ மிருகசீரிட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது, நமக்கு இது புத்திகளோ அந்தரங்களோ ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு 40 நாளோ ஒரு 30 நாளோ ஒரு 5 மாதங்களோ 4 மாதங்களோ ஏதோ ஒரு வந்து என்ன சொல்லணும், புத்தியோ அந்தமோ சூட்சுமங்களோ நடைபெறும் போது நிறைய நெருக்கடிகளை கொடுக்கும். செவ்வாயின் மூலமாக கொடுக்கலாம் அல்லது குருவின் மூலமாக கொடுக்கலாம். அப்போ நாம் என்ன செய்யணும்னா, செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் கண்டிப்பாக ஒரு தேங்காய் விடலை போட்டு விடணும். செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் கண்டிப்பாக ஒரு தேங்காய் விடலை போட்டு விடணும். மிருகசீரிட நட்சத்திரம் 1-2 பாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கணும். ஒரு தேங்காய் விடலை ஓடுவது அதை அறவே வந்து என்ன சொல்லணும், ஒரு 90% குறையும். அதுக்கடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தால் இம்சை உண்டு. அந்த கிரகம் யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அந்த இம்சை எந்த ரூபத்தில் இருக்கும், ராகுவால் இருக்கும் அல்லது சுக்கிரனால் இருக்கும். ஏன்னா திருவாதிரை நட்சத்திரத்தோடைய தோஷம் வந்து சுக்கிரன். அப்போ ராகு ப்ளஸ் சுக்கிரன், இவங்க 2 பேரும் எந்த இடத்துல இருக்காங்க, இவங்க மூலமாக வந்து ஏதாவது பிரச்சனை வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. அப்போ 2ல் 1 வந்து கண்டிப்பாக ஆப்படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நீங்கள் செய்ய வேண்டியது வாழைப்பழம் தானம். இப்போ வாழைப்பழம் தானம் பண்ணணும். யாருக்கு தானம் பண்ணணும், ஒரு பிள்ளையார் கோயிலில் 2 வாழைப்பழம் வாங்கி வைங்க. அது நாட்டு வாழைப்பழமாக வாங்கி வைங்க. நாட்டு வாழைப்பழம் கடைகளில் வந்து பெரும்பாலான பூஜைகளுக்கு வந்து நம்ம உபயோகிக்கக்கூடியது நாட்டு வாழைப்பழம் தான் உபயோகிப்போம். அதுதான் நல்லது. மற்ற வாழைப்பழங்கள் வாங்கக்கூடாது, தானம் பண்ணுங்க. அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகத்தால் தோஷம் வரக்கூடாது. அந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகத்துக்கு தோஷத்துக்குடைய சுக்கிரனாலும் தோஷம் வரக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்னா, நம்ம வந்து வாழைப்பழம் தானம் பண்ணுவது நல்லது. அதுக்கடுத்து ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் வந்து என்ன சொன்னான்னா வந்து, ஆயில்ய நட்சத்திரம் அது கர்ம நட்சத்திரமாக சொல்லப்பட்டுள்ளது. அது ஆயில்யம் என்று சொன்னால் புதனால் ஒரு பிரச்சனையும் சூரியனால் ஒரு பிரச்சனை. அப்போ புதன் ஆயில்ய நட்சத்திரம் வந்து சூரியனுடைய சாபம் பெற்றது, புதனுடைய நட்சத்திரம். அப்போ புதன் சூரியனுடைய தோஷங்கள் நமக்கு பாதிக்கும். அந்த பாதிப்புகள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து, நம்மளுடைய லக்கணங்களுக்கு இந்த புதன் எங்கே இருக்கிறார், சூரியன் எங்கே இருக்கிறார், இவர்கள் இருவரின் மூலமாக ஏதாவது பிரச்சனை. அந்த பிரச்சனை எப்போ தூண்டப்படும் என்று சொன்னால், அந்த சூரிய புத்தி அல்லது புதன் புத்தி இந்த மாதிரி வந்து என்ன சூட்சுமம் மந்திரங்கள் வருகின்ற போது இந்த பிரச்சனைகள் வந்து எழுந்து தலைவிரித்து ஆடும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, முருங்கைக்கீரை தானம் பண்ணலாம், முருங்கைக்காய் தானம் பண்ணலாம். இது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து என்ன சொன்னால், நம்ம வந்து தானம் பண்ணினால்தான் நமக்கு என்ன சொன்னால் அந்த பிரச்சனைகளில் இருந்து நம்ம தப்பிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் அந்த தோஷங்கள் வந்து நமக்கு குறையும். அதுக்கடுத்து பூர நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக சொல்லப்பட்டுள்ளது, சிம்மராசியில் இருக்கிறது. அப்போ அது என்ன சொல்லணும்னா, சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் எங்கே இருக்கிறதோ அந்த சுக்கிரன் வந்து என்ன சாபம் பெற்றது, பூர நட்சத்திரத்துடைய சாபம் என்பது செவ்வாய். அந்த செவ்வாய் சாபம் இருக்கிற காரணத்தினால நீங்கள் என்ன செய்யணும், இந்த 2 கிரகத்தால் எந்தவித பாதிப்பு தன்மையும் வரக்கூடாது. நீங்கள் எலுமிச்சம்பழம் தானம் பண்ணுவதும் எலுமிச்சம்பழம் சாதம் தானம் பண்ணுவதும் நல்லது. இதை சாப்பிடக்கூடாது. நீங்கள் உங்கள் பாதசாரத்தை போடுங்க. இந்த பாதசாரத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா, எந்தெந்த கிரகங்களில் வந்து கர்ம நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த உணவுகளை தயவுசெய்து சாப்பிடாதீங்க. அந்த உணவுகளை தானம் பண்ணுங்க. ஏன்னா 9 கிரகத்தோடைய தேவைகள் நமக்கு இருக்கத்தான் செய்கிறது. அப்போ பிரச்சனைக்குரியதானதை வந்து நாம் எவ்வளோ தூரத்திற்கு வந்து என்ன சொன்னோம்னா வந்து சால்வேஷன் பண்ணணுமோ அப்படி பண்ணணும். அதற்கடுத்து என்ன சொன்னால் அஸ்த நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு கிரகம் இருந்தாலோ, அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே பிரச்சனை தான். அப்போ இத்தனை 12 14 நட்சத்திரத்திலே வந்து என்ன சொன்ன கிரகம் இல்லாமல் எப்படியா காலங்கணம், அது கர்மா. அது வந்து ஒரு விதத்தில் பிரச்சனை இருந்தாலும் அந்த கிரகத்தோடைய ஆதிபத்தியத்தை வந்து நம்ம அனுபவிக்காமல் இருக்க முடியாது இல்லையா. இப்போ ஒரு அஸ்த நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்துட்டாருன்னா கல்யாணம் முடிக்காமல் இருந்துட முடியுமா? முடிக்கணும்.
முடிக்காமலாம் இருக்க முடியாது. அப்போ என்ன சொல்கிறேன்னா, அந்த கிரகத்தோடைய தோஷங்களை 80% நம்ம குறைப்பதற்குண்டான வழி என்ன சொன்னான்னா, அந்த கிரகத்திற்குண்டான அந்த நட்சத்திரத்திற்குண்டான உணவை நீங்கள் வந்து பழமாக தானம் பண்ணுங்கள். நீங்கள் அந்த பழங்களை சாப்பிடாதீங்க. இப்போ அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து ஆரஞ்சு பழம், ஆரஞ்சு பழத்தை தானம் பண்ணுவதனால், ஆரஞ்சு பழத்தை சாப்பிடாமல் இருப்பதனால் நீங்கள் எதை தொட்டால் தானே கெடுவேன், தொடலைன்னா எப்படி கெடுவேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு போயிடணும். அதற்கடுத்து துலாத்தில் வந்து என்ன சொன்னால், சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலோ, அது லக்கணமாக விழுந்திருந்தாலோ, லக்கண புள்ளி எங்கே இருந்தாலோ, நீங்கள் சாத்துக்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய பழம் சாப்பிடக்கூடாது. பப்பாளி பழத்தை சாப்பிடவே விடாது. இதை ரெண்டையும் வந்து என்ன செய்ய, இதில் ரெண்டில் ஏதாவது ஒரு பழத்தை நீங்கள் தானம் பண்ணும்போது, இதெல்லாம் பிரச்சனையை எப்போ கொடுக்கும்னா, அதோடைய ஆக்டிவேஷன் வரும்போது தான் கொடுக்கும். சும்மா எல்லாம் கொடுக்காது. அது வந்து என்ன சொன்னேன்னா, டேஞ்சர், நான் டேஞ்சரில் இருக்கேன், நான் எப்போ வந்து என்ன சொன்னேன்னா வந்து என்னுடைய காலங்கள் வரும்போது உங்களை இம்சப்படுத்துவேன் அப்படிங்கிற சிக்னலை நம்ம வந்து இது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு தான் இதை சொல்கிறோம். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா, அனுச நட்சத்திரம், அனுச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினா கண்டிப்பாக பிரச்சனை உண்டு. பிரச்சனை உண்டு அப்படின்னு சொல்லி யாரால் உண்டு? ஒன்று சனியால் உண்டு, இல்லைன்னா சூரியனால் உண்டு. சனி என்பது என்ன சொன்னால் தொழில், சூரியன் என்பது என்ன சொன்னால் குடும்பம், இருதார தோஷங்கள், குழந்தைகளால் பிரச்சனை, பூர்வீக பிரச்சனை, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கொடுப்போம். அப்போ என்ன சொல்லணும், நம்ம என்ன செய்யணும்னா, அந்த மாதிரி திசைகளோ புத்திகளோ ஓடும்போது அதில் இருந்தது என்று சொன்னால், அந்த கிரகத்தால் பாதிப்பு வராமல் இருக்கும்போது பனைப்பொருள்கள் என்று சொல்லக்கூடிய கருப்பட்டி, பதனி, நொங்கு, அதுக்கடுத்து பனங்கிழங்கு, இதெல்லாம் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது, தானம் பண்ணணும். அதுக்கடுத்து எல்லாத்துக்கும் பாதிப்பை அதிகமாக கொடுக்கக்கூடியது தனுசு ராசியில் இருக்கிற மூலம், பூராடம், உத்திராடம். அப்போ இந்த மூலம், பூராடம், உத்திராடத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து கிரகங்கள் இருந்தாலும் பாதிக்கும். அல்லது என்ன சொல்லலான்னா, இந்த மூல நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்குது, அதில் லக்கண புள்ளியாக வருகிறது என்று சொல்லலாம். அந்த கேது எங்கே இருக்குன்னு பாருங்கள், அது ஒரு பிரச்சனையை கொடுப்பார். அந்த கேதுவுக்கு உண்டான சாபம், மூல நட்சத்திரத்துக்கு உண்டான சாபம் வந்து என்ன சொன்னால் செவ்வாய், அது ஏதாவது பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் கிரகம் இருந்தால் தான், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இப்போ போராட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குதா, அந்த கிரகத்தால் வந்து பாதிப்பு உண்டு. அப்போ நம்ம என்ன அந்த போராட நட்சத்திரத்துக்கு உண்டான காளானை தானம் பண்ணிடணும். மூல நட்சத்திரத்தில் கிரகம் இருந்ததுன்னா அந்த மூல நட்சத்திரத்துக்கு உண்டான கொய்யாப்பழத்தை நீங்கள் தானம் பண்ணணும். உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த திசையோ புத்தி அந்தரங்களோ வந்தோம்னா பாதிக்கப்படும். அப்போ வந்து என்ன சொன்னால் நம்ம என்ன பலாப்பழம் தானம் பண்ணணும். இவ்வளோதான். இதை செஞ்சீங்கன்னா தப்பிக்கலாம். அதில் கிரகம் இல்லைன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த திசைகளோ புத்திகளோ வரலைன்னா கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஆனால் அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் போகும்போது, ஒரு கிரகம் வந்து என்ன சொன்னால் போராட நட்சத்திரத்தில் இருக்குது, அந்த போராட நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஆக்டிவேஷன் பண்ணுறது எப்போ பண்ணணும், சந்திரன் அங்கே போய் நிற்கும் போது ஆக்டிவேஷன் ஆகும். அதே சமயத்தில் எந்த கிரகம் அந்த இடத்துல போகும்போது ஆக்டிவேஷன் ஆகும். அப்போ அந்த காலத்தில் வந்து என்ன சொன்னால் புத்தி அந்தரங்களில் ஏதாவது அது சார்ந்த திசைகளோ புத்திகளோ ஓடும்போது நிறைய பாதிப்புகளை கொடுக்கும். அதனால் நாம் என்ன செய்யணும்னா, எந்த கிரகத்தின் மீது உட்கார்ந்திருக்கிறதோ அந்த கிரகத்திற்குண்டான பழங்களை தானம் பண்ணுவது, பழங்களை சாப்பிடாமல் இருப்பது நல்லது. ஓகேவா? அதற்கடுத்து அவிட்டத்தில் போய் வந்து 1-2 பாதத்தில் வந்து எது கிரகம் இருந்தாலும் லக்கண புள்ளிகள் விழுந்தாலும் பாதிப்பை கொடுக்கும். அப்போ அந்த நம்ம என்ன சொன்னோன்னா, ஒன்று அவிட்டத்துக்கு உண்டான அந்த செவ்வாய் மூலமாகவோ அல்லது செவ்வாய்க்கு உண்டான சாபமாகிய சனியாலே பாதிப்பு. அப்போ இந்த 2 கிரகம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், அங்கே உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். அதனால் என்ன சொன்னால், நம்ம தக்காளி சாப்பிடக்கூடாது, தக்காளி சாதம் சாப்பிடக்கூடாது. இதை தானம் பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் வராது. இப்போ புரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது. சரி, இருக்குது அப்படின்னா அதோடைய திசை புத்தி அந்தரம் வருதா, கவனமாக இருக்கணும். அப்போ என்ன செய்யணும்னா, புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் குரு எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்தில் பாதிப்பு வரலாம். அல்லது குரு அந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான சாமம் என்பது சூரியன், அந்த சூரியன் இருக்கிற இடத்துல பிரச்சனைகள் வரலாம். அது ஒட்டு மொத்தத்துக்கு என்ன சொன்னான்னா, நீங்கள் என்ன செய்யணும், மாம்பழம் தானம் பண்ணணும், மாசா பாட்டில் தானம் பண்ணலாம். பண்ணி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அது தானம் பண்ணுவதற்குண்டான முயற்சிகள் செய்துன்னா அது எங்கேயோ போக வேண்டிய அமைப்பு இருக்குது, நம்ம கொடுக்க வேண்டிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதற்கடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் தான், 14வது நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் வந்து சனியோடைய நட்சத்திரம். அப்போ சனி எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல பாதிப்புகள் வரலாம். அல்லது இதுக்கு சந்திரனுடைய தோஷம் அப்படிங்கிறது, சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அந்த தோஷத்துக்கு வரலாம். அப்போ என்ன சொல்லலாம், நாம் வந்து அதிகமாக வந்து பசுமாடு சார்ந்த வந்து பசும்பால் சாப்பிடக்கூடாது, அன்னாசி பழம் சாப்பிடக்கூடாது. இது 2ஐயும் தானம். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இது உண்மையாகவே 100% வேலை செய்யுது.
வேலை செய்யுதுன்னா எப்போ செய்யுது, அது சார்ந்த புத்தி அந்தரம் சூழ்ச்சிகள் வரும்போது தான் அது ஆக்டிவேஷன் ஆகும். மற்ற நேரங்களில் வந்து ஆக்டிவேஷன் ஆகாது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த காலத்தை வந்து நம்ம வந்து என்ன சொல்லணும்னா, திசை, இப்போ என்ன திசை ஓடுகிறது, என்ன புத்தி ஓடுகிறது, என்ன அந்தரம் ஓடுகிறது, என்ன சூட்சுமம் ஓடுகிறது வரைக்கும் வந்து சாஃப்ட்வேர் இருக்குது. திசை எடுத்துடலாம், புத்தி எடுத்துடலாம். புத்தியில் வந்து என்ன அந்தரம் ஓடுகிறத எடுத்துடலாம். அதற்கு மேலேயும் சூழ்ச்சிகளை எடுப்பதற்கு வந்து சாஃப்ட்வேர்கள் இருக்கிறது. அப்போ அந்த காலங்களில் தான் இவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, தன்னுடைய நெகட்டிவை வந்து காண்பிப்பார்கள். நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம பாதசாரத்தில் வந்து போட்டுட்டு இந்த 14 கர்ம நட்சத்திரங்களில் வந்து நமக்கு எந்தெந்த கிரகங்கள் வந்து அந்த ஆதிபத்தியம் உடையது, அதில் போய் உட்காந்துருக்காங்க, அது லக்கணத்திற்கு அந்த கிரகங்கள் என்ன, அதன் மூலமாக நமக்கு பாதிப்புகள் வரும். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி இருந்தாலும் என்ன சொன்னாங்கன்னா, இதில் 14 நட்சத்திரங்களில் வந்து ஏதாவது நட்சத்திரங்கள் உட்காராமலாம் இருக்காது, இருக்கும். அப்போ நம்ம அதிதீகமான கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாது, பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இந்த 14 நட்சத்திரங்களில் வந்து எந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு கிரகம் உட்கார்ந்து திசை நடத்துகிறதோ, புத்தி நடத்துகிறதோ, அந்தரங்கள் நடத்துகிறதோ, சூட்சிங்கங்கள் நடத்துகிறதோ, அதை வந்து அந்த காலத்தில் வந்து நீங்கள் சிரமப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும், அது சார்ந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அந்த உணவுகளை நீங்கள் தாராளமாக தானம் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு வந்து 80% 85% வரைக்கும் என்ன சொன்னோன்னா, உங்களுடைய கர்ம பலாபலன்களிலிருந்து வந்து தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு. இப்போ ஒருத்தர் என்ன சொன்னான்னா வந்து துலாலக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறாருன்னு வைங்க. துலாலக்கணத்தில் போய் 7 கூடையவர் யார், செவ்வாய். அந்த 7 கூடையவருடைய செவ்வாய் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு மூல நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருந்தாலும், புராட நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தாலும், உத்திராட நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தாலும் அந்த மனைவியால் நமக்கு இம்சை உண்டு. துலாலக்கணத்துக்கு 7 கூடையவர், சரி மனைவி இம்சை பண்ணல சார், அப்போ 2ஆம் இடத்துக்குரியவர் அவர் தானே, பணத்தால் வந்து ஒரு இம்சை வரும். அப்போ அந்த மூல அந்த கிரகம் வந்து என்ன சொல்லலாம்னா, 7 கூடையவர் என்று சொல்லக்கூடிய, துலாலக்கணத்துக்கு 7 கூடையவர் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான மூலமாக கொய்யாப்பழம் தானம், மூலத்தில் செவ்வாய் உட்காந்து, போராட்டத்தில் உட்காந்துருந்தாரா நீங்கள் வெள்ளரி பிஞ்சு அல்லது காளான் தானம் பண்ணலாம், அல்லது உத்திராடத்தில் உட்காந்துருக்கிறாரா பலாப்பழம் தானம் பண்ணணும். பண்ணினா தான் அந்த கிரகத்தோடைய இம்சைகள் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இல்லை என்று சொன்னால் அந்த கிரகத்தால் நீங்கள் இம்சைப்படுத்தப்படுவீர்கள். அதனால தான் இதை வந்து நம்ம அட்வான்ஸாக என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க, சூத்திரங்களை தெரிந்து வச்சுக்கிட்டு அந்த காலங்களும் சந்தர்ப்பங்களும் நமக்கு வரும்போது நாம் கண்டிப்பாக அதை செயல்படுத்தும் போது நம்ம பெரிய தாக்கங்களிலிருந்து விடுபட்டு அந்த கிரகங்களுக்கு உண்டான ஆகுதின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது நமக்கு அந்த கிரகம் அந்த நட்சத்திரம் மூலமாக அனுபவிக்க வேண்டிய ஆகுதிகளை வந்து நம்ம பெற வேண்டும் என்று சொன்னால் நம்ம உணவை அதுக்குண்டான உணவை எடுக்காமல் இருந்து அதற்குண்டான உணவை தானம் பண்ணும்போது அந்த கிரகத்திற்குண்டான பலாபலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். ஒட்டுமொத்தமாகவே 14 நட்சத்திரத்திலே வந்து கிரகம் இருக்குன்னா வந்து அவன் 14 மொத்தம் 27 நட்சத்திரத்தில் 14 நட்சத்திரத்தில் போய் கிரகம் உட்காந்துருச்சு அப்படின்னா நம்ம எப்படி பொழப்ப ஓட்டுறது? அப்போ கர்மாவை அழிப்பதற்கு தான் இந்த வழிகள். அதற்குண்டான உணவுகளை உண்ணாமல் இருந்து அதற்குண்டான உணவுகளை தானம் பண்ணி அதற்குண்டான தோஷங்களையும் போக்கி கொண்டு அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகளை நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறதான் ஷார்ட்டான இந்த வீடியோ. அதனால் இதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பாதசாரத்தில் எது இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு என்ன சொன்னால் அது என்ன காரகத்துவமுடைய அமைப்பாக நமக்கு வருகிறதுன்னு பாருங்கள். அதற்குண்டான உணவு நட்சத்திரத்துக்கு கொண்டுண்டான உணவுகளை தானம் பண்ணாலே போதும். அதை சாப்பிடாதீங்க. இவ்வளோதான் பிரச்சனை, சால்வேஷன் ஆகிரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிரி ஆகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க வாழ்க வளமுடன். வணக்கம்.